இந்த வண்டி பற்றி சொல்லணுன்னா என்ன சொல்கிறது, வாங்கி 2000 கிலோமீட்டர் மேலே ஓட்டியாச்சு. செகண்ட் சர்வீஸும் இப்போ வந்தாச்சு. செகண்ட் சர்வீஸ் இப்போ கொடுக்க தான் போகிறேன் நான். வண்டி வந்து திடீர்னு பார்த்தா நல்ல ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது வண்டி. பட் என்ன நான் சொன்ன மாதிரி இந்த சீட்டிங் தான் கொஞ்சம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓட்டுறதுக்கு. மேபி காலேஜ் பசங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. முன்னே இருந்த பர்சன்லலாம் அந்த மாதிரிலாம் ஹேண்டில் பார் ரொம்ப டவுனாலாம் இல்லை. இப்போ ரொம்ப டவுனாக கொடுத்துருக்கான். அதனால் கொஞ்சம் வந்து வளைஞ்சி ஓட்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, மைலேஜ் வந்து 55+ கொடுக்குது. அது வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கொடுக்குன்னு. பட் நாங்கள் வந்து 50 to 60 ஆவரேஜில் ஓட்டினாலே உங்களுக்கு 55 மேலேயே கொடுக்குது. வண்டி மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கு. பிக்கப் கூட சூப்பராக இருக்குது. வண்டியில் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து ட்வின்ஸ் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நீங்கள் பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டிங்